ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை தக்காளி தொக்காவும் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாப்பாடை மிக்ஸ் பண்ணியும் வெரைட்டி ரைஸ் மாதிரி சாப்பிட்லாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேங்க புரியும். பொருள் 5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கங்க. எனக்கு இதாக இருக்குது, அதெல்லாம் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி தழை கொஞ்சம். செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் வேணுன்னா ஜீரகம் போட்டுக்கலாம். நான் ஜீரகம் போடலை, கடுகு மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிலை இது 2 மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டி ஒட்டி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக பிரிகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும்ல, இதில் எதுவும் கிடையாது. தக்காளி நல்லா எண்ணெயிலே தான் குக் பண்ணுவோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. இதுக்கு தண்ணி இதில் ஊற்றவே மாட்டோம். எண்ணெய் மட்டும்தான், தக்காளியில் இருக்கிற சாரில் தான் இது ஃபுல்லாகவே குக் ஆகும். அதனால் வெங்காயம் ஒரு பாதி எண்ணெயெல்லாம் உள்ளே போன மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈஸியாக எப்படிலாம் குக் பண்ணலாங்கிற வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன், பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம். வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். வெங்காயம் போதும், இந்த அளவுக்கு இருந்தாவே. அடுத்தது தக்காளியும் கொத்தமல்லி தலையும் 2யும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே கொத்தமல்லி போட்டிருந்தோம்னா ரொம்ப அப்படியே கருகுன மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ தக்காளி கூட சேர்த்து போட்டிருக்கேன். தக்காளிலாம் கட் பண்ணும் போது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சாரெலாம் வேஸ்ட் பண்ணாமல் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது தண்ணியே ஊற்ற மாட்டோம். தக்காளியில் இருக்கிற அந்த சாரும் எண்ணெயிலேயே தான் ஃபுல்லாக குக் ஆகும். தக்காளி போட்டதுமே அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம்னாச்சும் ஆகும் இது நல்லா குக் ஆகிறதுக்கு. பொறுமையாக செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் ஊற்றிட்டோம்னா அது தண்ணி ஊற்றியும் செய்யலாம், ஆனால் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி செய்யுங்க. இது இன்னும் ரொம்ப அதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு தேவையான பவுடர் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் வரமிளகா பச்சை மிளகான்னு எதுவுமே போடல, அதனால் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலாத்தூள் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சும்மா டேஸ்ட்டுக்காக, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உப்பு கொஞ்சம் பத்தலை, லைட்டாக பத்தலை. மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. நான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை, அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டாச்சு. இனி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஸ்லோ குக் ஆகிட்டே இருக்கட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதான் அடி பிடிச்சிருந்தா அப்படி பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா 3/4 வாசி வெந்துருச்சு. இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்குங்க. தக்காளியில் நான் நிறைய ரெசிபிலாம் செய்வேன், எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன், பாருங்கள். என் லைஃப்லேயே நான் ஃபஸ்ட்டு சமைச்ச ரெசிபி இது தான். ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் செஞ்சேன். இந்த மாதிரி தான் செஞ்சேன். எங்கள் அம்மாட்ட கேட்டு செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இப்போ குக் ஆகிருச்சு. சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.